இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இரவின் விழிகள் ஒரு பூமி விழிகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்பதான் சொன்னாரு, எங்க கட்சிக்காரன் என்ன காலையில இருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்பவே நினைச்சேன் நான் இதுக்கு ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்ட்டு. நீங்க வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேத்து தானே சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒரு ஓடி வந்து வரவேற்றாரு. நான் ஒரு யாரு ஒரு நடிகர் சங்கத்தில் வரவேற்க டைரக்டர் சார் உங்களுக்காக தான் நின்றுட்டு அப்பதான் தெரிஞ்சு சார் இங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. வில்லனாவும் ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல வில்லன் கூட பண்ணிருக்கலாம். ஒன்னும் வாய்ப்பு கட்டாயமா இருக்கு. கலைஞர்ல நீங்க அண்ணா ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதுல அவர் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போனாரு சினிமா அப்படின்ட்டு, ரிலீஸ் பத்தி. இப்ப ரிலீஸ் அப்படின்னு திமுக முகம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறைய. ரிலீஸ்னோட ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்க எனக்கு தெரியல. அப்ப ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட் சொன்னாங்கன்னா ஏன் ஏடிஎம்கே பீரியட்ல ரெட் ஜெயின்ட் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமா அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின்ட் பண்ணாத படங்களே 1008 808 எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும். பட் அந்த பக்கம் திரும்ப பட் இது ஆப்பன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பட் அதுக்குள்ள ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்பவும் தான் வருது. நமக்கே அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனா 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்கு. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ஒண்ணு கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்ல ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்துல படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டைம் இப்ப கொடுக்கறது இல்லை. பட் அவங்கள குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஓடிடில வந்துருமே, இது எதுக்கு நம்ம வந்து தியேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்ப ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. சோ நம்ம அதை நம்ம அது மேல கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. கிளைமிங் ரைட் ஆடுறோம், கிளைம் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தியேட்டர் எங்களுக்கு வரும், 60 தியேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம், 60 தியேட்டர் இன்னொருத்தருக்கு போனா 50 தியேட்டரோ 60 தியேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தா தான் ஆடியன்ஸ் அப்ப பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல வந்து 1 2 3 நாள் சொல்றதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் எடுக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோல எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாரா இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே. அடுத்த நாள் காலையிலேயே தியேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. சோ இது பிசினஸ் கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர, இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தாரு, சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இனிமே வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாக போய் சந்திச்சேன், இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தேன். பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது தான் சென்ஸ். ஆனா அதை அவர் சொல்ல தெரியாம சொல்லிட்டாரு. அவரு உஷாரா இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனா அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுக்கல. அது ராங் இஸ் ராங், அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னன்னா, சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்கறது ஒண்ணுதான், இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷனை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும். முதல் கேள்வி, அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது, என்ன காரணத்துக்காக இவன் தியேட்டருக்கு வரணும், என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தியேட்டர்ஸ்க்கான வர்றதுக்கு. அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். சோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான்.